ஊர்ல ஒரு பாட்டி ஒரு பேரன். இந்த பேரனும் பாட்டியும் தினமும் கோயிலுக்கு போவாங்க. சின்ன பையன்னு வச்சுக்கோங்க. அந்த சின்ன பையனும் அந்த பாட்டியும் தினமும் கோயிலுக்கு போவாங்க. அப்ப ஒரு நாள் அந்த பேரன் அந்த பாட்டியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். பாட்டி பாட்டி ஆன்மீகம்னா என்ன, கடவுள் அனுபவம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை கேள்வி கேட்கிறான். ஆனா பல நாள் அந்த பாட்டி என்ன பண்றாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம சொல்றேன் 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 சொல்றேன்னு சொல்லிட்டே பல நாட்களை கடத்திடுறாங்க. ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த பையன் அந்த பேரன் அவங்க பாட்டியோட கோயிலுக்கு கிளம்புறான். கிளம்பும் போது பாட்டி பாட்டி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு உப்பு மிளகம் வச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஒண்ணு போட்டுட்டு வரலாம் பாட்டி. வீட்டுல வெறும் உப்பு மட்டும் தான் இருக்கு, மிளகு போற வழியில வாங்கிக்கலாம், நெய்யும் போற வழியில வாங்கிக்கலாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த பூஜை தட்டுல உப்பை மட்டும் கல்லுப்பை எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் தீபம் போடுறதுக்கு நல்ல பஞ்சு திரியை எடுத்து வச்சுக்கிறான். நல்ல பெரிய பெரிய பஞ்சு திரிகளை எடுத்து வச்சுக்கிறான். தட்டுல எடுத்துக்கிட்டு போறாங்க. போற வழியில பாட்டியும் பேரனும் போயிட்டே இருக்கிறாங்க. நல்ல திடீர்னு ஒரு காத்து அடிக்குது. அடிச்ச காத்துல அவங்க கையில இருந்த தட்டு பறந்து போயிடுது. பறந்து போன தட்டு பக்கத்துல ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல தெளிந்த நீரோடை, அது நல்ல தெளிந்த நீரோடை, ஒரு சின்ன ஆறு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அந்த ஆறுல போய் இந்த அத்தனை பொருட்களும் தட்டு விழுந்துடுது. அதுக்கப்புறம் அந்த கையில இருந்த உப்பும் விழுந்துடுது, அந்த தட்டுல இருந்த பஞ்சம் விழுந்துடுது. இந்த பேரன் அடடா எல்லாம் விழுந்துடுச்சுன்ட்டு உள்ள போய் எடுக்கிறதுக்காக போறான். இறங்கி போறான். அது முழுக்க கூழாங்கற்கள் நிறைந்த ஒரு அழகான ஒரு நீரோடை. அது கீழே என்ன இருக்குங்கிறது அவ்வளவு அற்புதமா வெளியே தெரியும். அந்த மாதிரி ஒரு நீரோடை. அதுல இறங்குறான். அந்த பஞ்சை எடுத்து வெளியே போடுறான். சரியா? தட்டை எடுத்து வெளியே போடுறான். அந்த உப்பு எடுத்துட்டு வந்தான் பாருங்க, கல்லுப்பு, அதை அவனால எடுக்க முடியல. அந்த கல்லுப்பு என்ன ஆகுது, தண்ணியோட தண்ணியா அது கரைஞ்சு போயிடுது. கரைஞ்சு போனவனுக்கு ஒரே வருத்தம். சரி போய் வீட்டுல போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் போகும்பொழுது ஒரு அழகான ஒரு கூழாங்கல், அந்த தண்ணியிலக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கூழாங்கல்ல பாக்குறான். பார்க்க அழகா இருக்கேன்னு என்ன பண்றான், அவன் அந்த தட்டையும் அந்த ஒரு கூழாங்கல்லையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த விழுந்த பஞ்சையும் எடுத்து வச்சுக்கிட்டு வரான். மேல வரான். மேல வந்தவன் இந்த கையில இருந்த பஞ்சை எடுத்து இப்படி பிழியறான். பிழிஞ்சதும் அதுல இருந்த தண்ணி எல்லாம் வெளியே போயிடுச்சு. ஒரு 10 வினாடி சூரிய ஒளியில போடுறான். அது காஞ்சும் போயிடுது. எடுத்து வச்சுக்கிட்டான். அந்த கல்லையும் எடுத்து வச்சுக்கிட்டான் தட்டுல. வா பாட்டி வீட்டுக்கு போய் உப்பு எடுத்துட்டு போலாம். அப்போ அந்த பாட்டி அந்த பேரனை பார்த்து சொன்னாங்க, நீ இத்தனை நாளும் என்ன ஒரு கேள்வி கேட்ட, அந்த கேள்விக்கான பதிலை நான் இன்னைக்கு சொல்றேன். ஆன்மீகம்னா என்ன, கடவுள் அனுபவம்னா என்ன, நீ ஒரு கேள்வி கேட்டல, அந்த கேள்விக்கான பதிலை இப்ப நான் சொல்றேன். உன் கையிலேயே அதற்கான பதில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாட்டி சொல்ற அப்படின்னா, ஆமா, நாம வரும்போது என்னென்ன எடுத்துட்டு வந்தோம், பஞ்சு, உப்பு, தட்டு எல்லாம் தானே எடுத்துட்டு வந்தோம். காத்துல அந்த பஞ்சு போய் விழுந்தது, தண்ணியில தான் விழுந்தது. சரியா? ஆனா தண்ணியில விழுந்த பஞ்சை நீ என்ன பண்ண, உள்ள இருந்து எடுத்ததும் புழிஞ்சதும் தண்ணி எல்லாம் போயிடுச்சு. காய வச்சா இப்ப பஞ்சு கிடைச்சிருச்சு. சரியா? இது போலதான் பல மனிதர்கள். அந்த தண்ணி தான் கடவுள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் அல்லது கடவுள் அனுபவம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடவுள் அனுபவத்தை முழுசும் உள்ள வாங்குவாங்க. ஆனா இந்த பஞ்சு எப்படி மொத்த தண்ணியும் வெளியே விட்டுதோ அந்த மாதிரி விட்டுடுவாங்க. அப்படியும் பலர் உண்டு. பிறகு அந்த கூழாங்கல் ஒண்ணு எடுத்த பத்தியா, அது தண்ணியிலேயே ஊறிக்கிட்டு இருந்ததுப்பா. பல நாட்களாக அது தண்ணியிலேயே தான் இருந்தது. கடவுளோடவே பல பேர் இருப்பாங்க, பல சூழல்ல இருப்பாங்க, அந்த மாதிரியான பல அடியார்களோடவே இருப்பாங்க. ஆனாலும் கூட எப்படி அந்த தண்ணியில இருந்து ஒரு துளி கூட அந்த கல்லுக்குள்ள போலையோ, அது போல பக்தி ஒரு துளி கூட அந்த மனிதர்கள் கிட்ட போகாது. ஆனா வெளி அடையாளத்துக்கு அவங்க பக்தர்கள் போல காட்சி அளிப்பாங்க. வெளி அடையாளத்துக்கு அவங்க நான் பாரு கடவுளோட இருக்கேன், அல்லது பாரு கடவுளே என் பக்கத்துல இருக்கிறாரு, அல்லது பாரு அடியார்கள் எல்லாம் என் பக்கத்துல இருக்கிறாங்கன்னு சொல்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா உப்புன்னு ஒரு பொருள் எடுத்துட்டு வந்தே, அது என்ன ஆச்சு, தண்ணீரில் தானுமாக கரைந்து விட்டது. உண்மையான ஆன்மீகம் என்பது அப்படித்தான் இருக்கணும். இறைவனோடு நாம் தானுமாக கரைந்து போகணும். அதற்கு தாங்க நம்மளுடைய மார்க்கத்துல சன்மார்க்கம்னு அதுக்குதான் பேர் வச்சாங்க.